இந்த தீபிகா மேடம் உண்மையிலேயே இப்போ இவ்ளோ பெரிய கேவலமான ஒரு வேலைய செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன வேலைய செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த கதிரேசனோட ரவுடி இருக்காங்க இல்லையா? அதாவது ஏற்கனவே வந்து நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு, மல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம அதாவது மனோகர் இவங்க 2 பேரும் சொன்னத வச்சு, கடைசியில அந்த ரவுடிங்கள வந்து புடிச்சு அடிச்சு விசாரிச்சாங்க. அதே மாதிரி அந்த ரவுடிங்கள விட்டது வந்து உண்மையிலேயே நம்ம தீபனுக்கு ஒரு மிகப்பெரிய கோவத்த ஏற்படுத்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ தீபனே டைரக்ட்டா வந்து தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து கேட்கவும் செஞ்சாங்க. பட் இருந்தாலும் தீபிகா மேடம் வந்துட்டு எதையோ சொல்லி வந்து மழுப்பிட்டாங்க. அதுவும் இல்லாம இது எதுக்குமே காரணம் கதிரேசன் கிடையாது. கதிரேசன் சாதாரணமா அவர் ஏதோ பணம் குடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல இன்னும் சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கதிரேசன் வந்து இந்த கொலையில சம்மந்தப்பட்டதாவும், இந்த கதிரேசனோட ரவுடிங்க 3 பேரும் சேர்ந்துகிட்டு நம்ம மல்லி மேல வந்து சாட்சி அதாவது மல்லி தான் அந்த சுடர கொலை பண்ண சொல்லி பணம் வந்து கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மல்லி மேல ஒரு மிகப்பெரிய கொலைப்பழிய தூக்கி போடுறதுக்கு இவங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. மல்லி கிட்ட வந்து இப்போ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக. அதே மாதிரி மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் எந்த ஒரு ஆதாரமும் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம தீபிகா மேடத்துக்கிட்டயும் இல்லை. இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு நம்ம தீபன் போன்ல பேசின ஒரு விஷயத்த கேட்டு இந்த மாதிரி வந்து இன்னும் 2 நாள் தான் கோர்ட் இருக்கு. 2 நாளைக்கு அப்புறமா 10 நாள் வந்து கோர்ட் வந்து லீவு. அதனால 2 நாளைக்குள்ள வந்து உங்களோட வாய்தாவை முடிச்சுக்கோங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை தீபிகா மேடம் நோட் பண்ணிட்டு, ஓ 2 நாள் தான் கோர்ட் இருக்கா, இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த ஒரு 2 நாள்ல இந்த மல்லிக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி மல்லியை தூக்கி அட்லீஸ்ட் அந்த 10 நாளாச்சும் வந்து நான் ஜெயில வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடம் வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த செய்வாங்க அப்படின்னு உண்மையிலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபிகா மேடம் இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து இந்த கதிரேசனையும் அந்த ரவுடியும் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. இதை உண்மையிலேயே வந்து நம்ம விஜய், மல்லி அதுக்கப்புறம் தீபன் சார் இவங்க யாருமே வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல இப்போ தீபிகா மேடம் இருந்துட்டு மல்லியை தூக்கி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது நம்ம தீபனுக்கு இப்ப தெரிய வரப்போகுது. ஏற்கனவே வந்து தீபிகா மேடம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம தான் வந்து அடுத்தடுத்து எல்லாமே தவறுதலா நடந்துச்சு. அதே மாதிரி தீபன் வந்துட்டு எதாச்சியா வந்து அங்க போகும்போது இந்த தீபிகா மேடம் வந்து போன்ல பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, அதாவது இங்க பாரு வாசு, நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. இந்த ஒரு விஷயத்த நீ ஸ்ட்ராங்கா சொல்லணும். யார் என்ன பண்ணாலும் சரி, அடிச்சு விசாரிச்சாலும் சரி, மல்லி தான் இந்த கொலையை பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, நீங்க தான் இந்த ஒரு விஷயத்த வந்து தெளிவா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் தீபனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இந்த தீபிகா யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த ரவுடி வாசு கிட்ட பேசிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அதாவது தீபிகா மேடம் இந்த கேஸ்ல மல்லிய தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம தீபன் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மல்லிய காப்பாத்தி ஆகணும். மல்லி எந்த ஒரு கொலையுமே பண்ணல, எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஏன் தீபிகாவோட தம்பியோட விஷயத்துல கூட மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம தீபனுக்கு நல்லாவே தெரியும். அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காச்சு தீபிகா மேடம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போறதே கிடையாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தீபன் இருந்துட்டு இந்த தீபிகா ஏதோ மிகப்பெரிய பிளான் பண்றா. ஆனா என்ன பிளான் பண்றான்னு தான் தெரியல. அதுவும் இல்லாம மல்லிய வேற வந்து இப்போ கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மல்லியை அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. இதை கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே தீபன் வந்துட்டு இந்த தீபிகா மிகப்பெரிய பிளான பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போதைக்கு தீபிகாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கோர்ட்ல வச்சு தீபிகாவை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வெறித்தனமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம மல்லி கிட்ட போயிட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜயும் வந்து எனக்கு 2 நாள் பெங்களூர்ல வேலை இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் காரணமா வந்து இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியல. அதுவும் இல்லாம இப்போ விஜய் ஒரு பக்கம் போயிட்டாரு. அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து இந்த தீபிகா மேடம் வந்து யோசிச்ச மாதிரி அதாவது தீபிகா மேடம் வந்து பிளான் பண்ண மாதிரி இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருவாங்களோ, அதாவது மல்லியை தூக்கி ஜெயில வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தீபன் வந்துட்டு தீபிகா ஏதோ பிளான் பண்ணிட்டா மல்லி, என்னால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ தீபிகா என்ன பிளான் பண்ணிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி என்னால பிளான் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம தீபன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மனோகர் வந்து அடுத்ததா தீபிகா மேடத்தை ஃபாலோ பண்ணி இன்னும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாங்க. அதே மாதிரி
இப்போ தீபிகா மேடம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு தீபனால கெஸ் பண்ண முடியுது. மல்லி உனக்கு எதிரா வந்து ஏதோ சதிகள வந்து தீபிகா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னும் 2 நாள் தான் கோர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, உன்ன தூக்கி ஜெயில்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாம தீபிகா இருந்துட்டு, உனக்கு எதிரா என்ன சாட்சியங்கள கொண்டு வந்தாலும் சரி, கண்டிப்பா நான் உங்கள காப்பாத்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. ஆனா இவ்ளோ பெரிய சாட்சியங்கள் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து நம்ம தீமன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஏன்னா சாதாரணமா இந்த கத்திய வச்சுதான் வந்து பிரச்சனைய மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா கடைசியில கோர்ட்ல போய் நிக்கும்போது தான் வந்து தெரிய வருது. இந்த மாதிரி வந்து இந்த கதிரேசன் ஏற்பாடு பண்ண ரவுடிங்கள மல்லி ஏற்பாடு பண்ணதா சொல்லி, மல்லி தான் வந்து சுடர கொலை பண்ணதா சொல்லி பண்ண சொன்னதா வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, கடைசியில இப்போ நம்ம தீபன் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த தீபிகா நினைச்ச மாதிரி வந்து மல்லி ஜெயிலுக்குள்ள போய் ஆகணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம தீபன் இருந்துட்டு ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டு இல்ல ஆதாரங்கள் இல்ல இந்த தீபிகாவோட முகத்திரைய வந்து கிழிச்செறிஞ்சு கண்டிப்பா நம்ம மல்லிய வந்து வெளியவே இருக்க வைப்பாங்க. அதுல சந்தேகம் கிடையாது. அதாவது இந்த தீபிகா மேடம் வந்து ஏன் இவ்வளவு கெட்டவங்களா மாறிட்டாங்க? எதுக்காக இப்படி பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.